ஹீரோக்கு வந்து அடிபட்டுருக்கு. ஹீரோயினி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேட்கறான், "இங்கேருந்து தப்பிச்சு போ வேண்டியதானே? எதுக்கு எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் ஒரு நர்ஸ். உயிர காப்பாத்துறது என்னோட கடமை." அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இப்ப அங்கிருந்து வெளியில வந்துடுறான். வெளியில வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், "இவ எனக்கு கிடைக்கணும். இவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா." அப்படின்ற மாதிரி. மறுநாள் காலையில ஹீரோவோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயினி வேகமா சாப்பிடலாம் அப்படின்னு வர்றப்ப, ஹீரோவோட கிராண்ட்பா சொல்றாங்க, "யார் இந்த பொண்ணு? தெரியாம இங்க வந்துருச்சா? அட்ரஸ் மாத்தி குடுத்துட்டீங்களா? உடனே வெளியில அனுப்புங்க." அப்படின்னு சொன்ன உடனே, வேலைக்கார பொண்ணு சொல்றா, "பாஸ் தான் இந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காரு. எதுவா இருந்தாலும் பாஸ் கிட்ட பேசிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே வில்லி சொல்றா, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு தானே." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய வந்து சேர்ல உட்கார சொல்றா. சரி ரொம்ப நல்லவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் போய் சேர்ல உட்கார போக டக்குன்னு சேர புடிச்சு கீழ இழுத்து விட்டுறா. ஹீரோயினிட்ட பொண்ணு கீழ விழுந்துடுறா. அதோட விடாம அவ முடிய புடிச்சு இழுத்து கத்திய எடுத்து கழுத்துல வச்சு, "எவ்வளவு தைரியம்டி உனக்கு? ஏன் ஆளையா கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு நீ வந்திருப்ப?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொடுமைப்படுத்துறா. ஹீரோயினி கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் ஹீரோ அங்க இருந்து வந்து வில்லிக்கு விடுறான் பாரு ஒரு அறை. "எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபையே நீ இப்படி பண்ணிருப்ப. அவள புடிச்சு வெளியில தள்ளுங்கடா." அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் கிட்ட சொல்லிடுறான். இப்ப வில்லி அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கிராண்ட்பா கடந்து கத்திட்டு கிடக்குறாரு, "டேய் அதெல்லாம் வேணாம்டா, விடுடா விடுடா." அப்படின்னு. இந்த பக்கம் இப்ப ஹீரோயினிக்கு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்காக ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிருப்பான். ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு பார்ப்பான். அந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஹீரோ சொல்லுவான், "பரவாயில்ல இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே." அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் பிடிக்கல." அப்படின்ற மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சொல்லுவா. ஹீரோ சொல்லுவான், "இன்னும் நிறைய ட்ரெஸ் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ போட்டு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி இதுதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்தா தப்பிச்சு அவங்க லவ்வர பாக்குறதுக்காக போயிருப்பான். அவங்க லவர் போய் ஹக் பண்ணிக்கிட்டு, "ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்ன பார்க்காம. நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்றான்னா, "நானும் உன்ன லவ் பண்றேன். பட் ஆனா அந்த வில்லன் இங்க வந்தானா பெரிய பிரச்சனையா போயிடும்." அப்படின்னு ஹீரோவ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். "தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு." அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல ஹீரோ மாஸா இங்க வந்துடுறான். ஹீரோயினிய வந்து ஹீரோவோட ஆளிப்ப புடிச்சு வச்சுக்கிறான். ஹீரோ வந்து கன்ன எடுத்து லவ்வரோட நெத்தியில வச்சிடுறான். "பொட்டுல சுடுறேன்டா உனக்கு. எவ்வளவு தைரியம் என் ஆளையே நீ கூட்டிட்டு வந்திருப்ப." அப்படின்ற மாரி சொல்ல, "நான் யாரையுமே கூட்டிட்டு வரல சார். அவளா தான் வந்துட்டா. அவள போக சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன்னு." சொன்னா கூட ஹீரோ வந்து கேட்க மாட்டான். "நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ என்ன லவ் பண்ணவே மாட்டாடா. நீ செத்து போகணும்டா." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து இப்ப பயந்து போயிருவா. வேகமா வந்து ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, "நான் சும்மா இங்க என் ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். நான் உன்ன தான் லவ் பண்றேன். நீ அவள சூட் பண்ணிராத ப்ளீஸ். வா நம்ம இங்க இருந்து போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோ கூடயே இப்ப போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து ஹீரோ தப்பா நினைக்கிறான்னு நினைச்சு விர்றா விர்றான்னு கத்திட்டு கிடக்குறா. "எங்கடி உன் போன வச்சு தானே நீ இப்ப அவன் கூட போன." அப்படிங்கவும் ஹீரோயினி விர்றா பாரு ஒரு அறை. இப்ப ஹீரோ எந்திரிச்சு சொல்றான், "என்னையே நீ ஏமாத்துறியா? என் கண்ணையே ஏமாத்திட்டு நானே ஒரு ஃப்ராடுடி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போற." அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, "நீ ஃப்ராடுங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. என்னை ஏமாத்தி தானே இங்க தூக்கிட்டு வந்த." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், "ஒரு ஒரு தடையும் நான் தான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கேன். அது உனக்கு புரியல." அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பாதுகாக்கவே வேணாம். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவன் சொல்றான், "கண்டிப்பா ஒரு நாள் என்ன பிடிக்கும்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்றா, "நீ சரியான மான்ஸ்டர். உன்னை எப்போதுமே எனக்கு பிடிக்காது. பேயிடா நீ." அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றானா, "நான் பேயா இருந்துட்டு போறேன். மான்ஸ்டரா இருந்துட்டு போறேன். நீ எனக்கு எப்போதுமே தேவதை தான்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ ஹீரோயினி 2 பேருக்கும் ஒரு வழியா மேரேஜ்க்கு ரெடி பண்ணிடுறாங்க. ஹீரோயினி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சொல்றான், "செம்ம அழகா இருக்க நீ பாக்குறதுக்கு." அப்படின்னு. ஹீரோயினிக்கு வேற வழி இல்லாம ஊன்னுகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினிய இப்ப ஸ்டேஜ்க்கு தான் கூட்டிட்டு வரான். "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினி வந்து அமைதியாவே இருக்கா. இப்ப ஹீரோ சொல்றான், "உன் எக்ஸ்ல வேற கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி அப்படியே